சூரியகாந்தம். முன்கதை. விதியின் வசத்தால் தாயை இழந்த தமயந்தி இளம்பிள்ளை வாதத்தால் கால்களையும் இழக்கின்றாள். தன் தந்தையால் மாமா வீட்டிற்கு அனுப்பப்படும் தமயந்தி தன் தாயின் சகோதரியான காந்திமதியை சந்திக்கின்றாள். கணவனால் கைவிடப்பட்ட காந்திமதி தமயந்தியை எப்படியாவது படிக்க வைத்துவிட வேண்டும் என்று எண்ணுகிறாள். விதியின் வசத்தால் தமயந்தின் அப்பாவும் மலையாவில் இறந்துவிட தமயந்தியின் வாழ்க்கை அவலத்துக்குள்ளாகியது. இனி ஆரம்பத்திலே அவளது பொதுஜன ஊழியத்திலே அதிருப்தியடைந்து கோபம் கொண்டிருந்த அவளது மதிப்பு மிகுந்த மாமனாரும் மாமியாரும் தங்கள் அருமை மருமகளின் பெயர் புகைப்படங்களுடனும் புகழுரைகளுடனும் பத்திரிகைகளில் அடிக்கடி தோன்றுவதைக் கண்டதும் அவளது வெளி அலுவலகங்களை பற்றி குறை கூறி பேசுவதை நிறுத்தி கொண்டனர். ஸ்ரீமதி லீலாவதி சேவா நிலைய கட்டடத்தை திறந்து வைத்தார். ஸ்ரீமதி லீலாவதி கூட்டத்தினரை வரவேற்று பேசுகையில் இவ்வாறு சொன்னார் என தனது மருமகளின் பெயர் நாளுக்கு நாள் பிரபலமடைந்து வருவதைக் கண்ட ஸ்ரீமதி கங்காதரி முதலியார் கொஞ்ச நஞ்சமிருந்த தனது அதிருப்தியையும் உதறிவிட்டு பூரண சம்மதத்துடன் மருமகளின் கட்சியை ஆதரித்து தானும் பொதுநல சேவையில் வெளியே மருமகளுடன் ஒத்துழைக்கும் அளவுக்கு வந்துவிட்டாள். உன் மருமகள் பக்கத்திலே நீ கூட நிற்கிறது போட்டோவில் விழுந்திருக்கிறதே என்று பத்திரிகைகளில் வரும் புகைப்படங்களை கேலி செய்து கொண்டு மனைவியின் பிரபல்யத்தை அனுபவித்து மகிழ்ந்து கொண்டிருந்த முதலியாரும் கடைசியில் மெல்ல பொதுநல ஊழியங்களின் மகிமையினால் கவரப்பட்டு விட்டார். மனைவி மருமகள் இருவரின் தூண்டுதலின் பேரில் புகழுக்கும் கௌரவத்துக்கும் ஆசைப்பட்டு மிகவும் கருமி என பிரசித்தி பெற்றிருந்த கங்காதர முதலியார் அருணோதயம் ஆசிரமத்திற்கு 20,000 ரூபாய் நன்கொடையாக கொடுத்து நகரத்தையே பிரமிக்கச் செய்துவிடும் அளவிற்கு மாறிவிட்டிருந்தார். பொதுநல சேவையினால் இவ்வாறு கவரப்பட்டு தங்களை மறந்து ஊழியம் செய்து வந்த முதலியார் குடும்பம் வசித்து வந்த கங்கா பவனத்திற்குள் பாஞ்சாலி தனது புதிய சிநேகிதியை அழைத்து கொண்டு மிகவும் உரிமையுடன் பிரவேசித்தாள். வெளியே போவதற்கு தன்னை அழகாக அலங்கரித்து கொண்டு உற்சாகத்துடன் பாட்டொன்றை மெல்ல பாடியபடி மாடிப்படிகளின் மீது மானை போல் துள்ளி இறங்கி வந்து கொண்டிருந்த லீலாவதி பாஞ்சாலியை கண்டதும், நான் கொடுத்த கடிதாசியை அம்மாவிடம் கொடுத்தாயா? இன்னைக்கு சாயங்காலம் மறக்காமல் அந்த டீ பார்ட்டிக்கு வந்துவிட வேணுங்கிறதையும் சொன்னியா என கேட்டாள். இல்லைம்மா, அதுக்குள்ளே அவங்க வேற எங்கேயோ வெளியே புறப்பட்டு போயிட்டாங்க. மத்தியானம் ஆஃபீஸ் வேலைக்குத்தான் போய் கடிதாசியை கொடுத்துட்டு சொல்லிட்டு வரணும் அம்மா. நீங்கள் அவசரவாது எங்கேயாவது போய்கிட்டு இருக்கீங்களா வந்து என்று இழுத்துவிட்டு பாஞ்சாலி தயக்கத்துடன் தலையை சொரிந்து கொண்டு நின்றாள். சற்று தூரத்திலே சுவர் ஓரமாக நின்ற புதிய பெண்மணியையும் அவள் இடையில் இருந்த குழந்தையையும் பார்த்த லீலாவதி அவர்கள் விஷயமாக ஏதோ உதவி கேட்கவே பாஞ்சாலி இந்த பூர்வ பீடிகையெல்லாம் போடுகிறாள் என ஊகித்து கொண்டு, என்ன விஷயம் சட்டுன்னு சொல்லு, நான் சும்மா கடைத்தெரு வரை போக கிளம்பினேன். இந்த அம்மா யாரு என்று கேட்டுவிட்டு அங்கிருந்த சோபா ஒன்றில் அமர்ந்து கொண்டாள். பாஞ்சாலி தனது திறமை முழுவதையும் திரட்டி கூறிய அந்த சோக வரலாற்றை கதை போல் பிரமிப்புடன் கேட்டு லீலாவதியின் உள்ளம் பச்சாதாபத்தினால் வெகுவாக கரைந்து போயிற்று. 10 வருஷ தாம்பத்திய வாழ்க்கையில் தனக்கென்று ஒரு குழந்தை பிறக்கவில்லை என்ற குறை அவளது அந்தராத்மாவில் சதா குடிகொண்டிருந்ததனால் எந்த சிறு குழந்தையை கண்டாலும் அவளது உள்ளம் சட்டென்று நெகிழ்ந்துவிடும். அதுவும் சற்று அழகான குழந்தை. நோயினாலோ பசியினாலோ வருந்தி கண்ணீர் விட்டு அழும் காட்சியை அவளால் காண சகிக்கவே முடியாது. தமயந்தியின் அழகிய வட்ட வடிவமான சிறிய முகமும் சுருண்ட கூந்தலும் அவளை பெரிதும் கவர்ந்தன. அந்த அழகிய சிறுமியின் காலில் ஏற்பட்டிருந்த ஊனம் அவள் மனத்தை வருத்தியது. பாஞ்சாலி, கவலைப்படாதே, உன் சிநேகிதிக்கு உதவி செய்கிறேன். சாயங்காலமே அசலாம்பிகையிடம் சொல்லி நாளைக்கே இந்த குழந்தையை ஆசிரமத்தில் சேர்த்துக்கொள்ள செய்கிறேன் என்றாள். காந்திமதிக்கு ஏற்பட்ட ஆனந்தத்தை விவரிக்கவே இயலாது. நன்றி பெருக்கினால் நாத்தடுமாற கைகுவித்து, நீங்கள் குழந்தை குட்டிகளுடன் சேமமாக இருக்கணும் அம்மா. இந்த உதவிக்கு இந்த ஏழை எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லவே முடியாது என்று கூறிவிட்டு தமயந்தியை பார்த்து, இதோ பார், இந்த அம்மாவுக்கு கைக்குவிச்சு நமஸ்காரம் பண்ணு என்றாள். வெட்கத்துடன் ஒரு கணம் தன் முகத்தை காந்திமதியின் தோளருகில் மறைத்து கொண்ட தமயந்தி மெல்லிய குரலில் ரகசியமாக, பெரியம்மா, என்னை கூப்பிட்டு படிப்பு சொல்லி கொடுப்பாங்கன்னு நீங்கள் சொன்ன அம்மா இவங்க தானே? எனக்கு தெரிஞ்சு போச்சு, இவங்க தான்னு என மகிழ்ச்சியுடன் கூறினாள். ஏதோ நினைத்து கொண்டவள் போல் காந்திமதி கூறியபடியே தன் சிறு கரங்களை குவித்து கொண்டு வெட்கத்தினால் கன்னம் சிவந்து குளியிட, நமஸ்காரம் அம்மா என்று மழலையுடன் கொஞ்சலாக லீலாவதியை பார்த்து மொழிந்தாள்.
யாழும் குழலும் மழலை மொழிக்கு முன் இனிமையற்றவை என்று கூறிய தெய்வப் புலவரின் வாக்கு எவ்வளவு உண்மையானது என்று உணர்ந்து வியப்படைந்த லீலாவதி மெய்மறந்து அந்த குழந்தையின் கபடமற்ற அழகிய முகத்தை ஆர்வத்துடன் பார்த்து தன்னை மறந்து சிறிது நேரம் சிலை போல் வீற்றிருந்தாள். இந்த குழந்தைக்கு கட்டாயம் உதவி செய்து ஆசிரமத்தில் சேர்த்துவிட வேண்டும் என்ற நல்ல எண்ணம் அவளது உள்ளத்தை வியாபித்து நின்றது. அத்தியாயம் 13. அன்று பகல் பள்ளிக்கூடத்திலிருந்து வீடு திரும்பிய தியாகராஜன் வாயிற்கதவு தாளிடப்படாது திறந்து கிடப்பதைக் கண்டான். சப்தமிடாது மெல்ல உள்ளே நுழைந்து புத்தக மூட்டையை சுவர் ஓரமாக வைத்துவிட்டு முற்றத்தில் இறங்கினான். செம்பில் நீரை முகந்து எடுத்து கை கால்களை கழுவிக்கொண்டு கடைக்கண்ணால் மெல்ல தன்னை சுற்றிலும் பார்த்தான். மயானத்தை விட பயங்கரமானதொரு அமைதி வீட்டில் நிலவியிருந்தது. கூடத்து தரை மீது திறந்து கிடந்த பெட்டியையும் எதையோ பறிகொடுத்து விட்டவள் போல் அவிழ்ந்து கிடந்த கூந்தலை முடித்து கொள்ளாது தூணில் சாய்ந்து உட்கார்ந்திருந்த அமிர்தத்தையும் கண்ட அவனது நெஞ்சு படபடவென்று பயத்தில் அடித்து கொள்ள ஆரம்பித்தது. வழக்கம்போல் தந்தைக்கும் தன் சிறிய சாயாருக்கும் ஏதோ ஒரு பெரும் சண்டை நடந்திருக்கிறது என்பதை வீட்டின் பொது தோற்றத்திலிருந்து விரைவில் புரிந்து கொண்ட அவனது மனம் கவலைப்படத் தொடங்கியது. சீக்கிரம் சாப்பிட்டுவிட்டு பள்ளிக்கு திரும்பி ஓடிவிட வேண்டும், இல்லாவிட்டால் அப்பாவிடம் வீணாக பூசி வாங்கிக் கொள்ள நேரும் என்று தனக்குள்ளே எண்ணி அச்சமடைந்திருந்த அந்த சிறுவன் தாழ்வாரத்தில் மௌனமாக முன்னும் பின்னும் உலாவிக் கொண்டிருந்த சிவானந்தத்தை பாராதவன் போல் மிக விரைவாக சமலரின் பக்கம் ஓடிச் சென்றான். வழக்கம்போல் காந்திமதியை அங்கே காணவில்லை. அதற்கு பதில் அவனது இரு சகோதரர்களும் சாப்பிட்டு கொண்டிருப்பதைக் கண்டான். அறைக்குள்ளே வந்து திருவிருவென திகைப்புடன் விழித்துவிட்டு அடுப்பருகில் இருந்த ஜன்னல் வழியே பின்கட்டு தாழ்வாரத்தை எட்டி பார்த்தான். வழக்கமாக தாழ்வாரத்தின் தூண் ஓரத்தில் உட்கார்ந்திருக்கும் அருமை தோழி தமயந்தியையும் காணவில்லை. அவளது விளையாட்டு மரச் சொப்புகளும் பொம்மைகளும் தரையில் தாறுமாறாக இறைந்து கிடந்தன. தியாகராஜனது கவலையையும் ஆவலையும் புரிந்து கொண்டவள் போல் மோகனா விஜயாவை பார்த்து கண்களை சிமிட்டிவிட்டு கழுக்கென்று சிரித்தாள். அதற்கு பதில் கூறுகிறவள் போல் விஜயா, வீட்டிலே இல்லாதவங்கள சில பேர் எங்கேயோ தேடுகிறாங்க என்று மெல்லிய குரலில் பாடிவிட்டு தங்கியுடன் சேர்ந்து சிரித்தாள். தன்னை அவர்கள் அவ்வாறு கேலி செய்து மகிழ்வதைக் காண தியாகராஜனுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. எனினும் அமிர்தம்மாளுக்கு அஞ்சி அவன் அதை பொருட்படுத்தாதவன் போல் அலட்சியமாக அலமாரியிலிருந்து சோற்று வட்டில்களில் ஒன்றை எடுத்து வைத்து கொண்டு அவர்கள் அருகில் உட்கார்ந்து கொண்டான். குழம்பு சோற்றை அள்ளி வாயில் திணித்து கொண்டு அதை விழுங்கும் முன், அம்மா, அண்ணா சாப்பிட வந்திருக்கு என்று மோகனா உரத்த குரலில் தாய்க்கு அறிக்கை விடுத்தாள். மறுகணம் வெறுப்பும் கடுமையும் பொங்கி வழியும் முகத்துடன் ஆத்திரமாக உள்ளே வந்த அமிர்தம், இந்த சனியன் பிடித்தவள் உப்பு ஊறுகாய் வச்சிருக்க இடம் கூட எனக்கு வகையா தெரியாது. நான் போட்டதை தின்னுட்டு ஆமா சொல்லிட்டேன் என்று விட்டு மூளையில் இருந்த சோற்று பானையை தரதரவென இழுத்து அறையின் நடுவில் வைத்தாள். அகப்பையினால் சோற்றை பரபரப்பாக அள்ளி தியாகராஜனது வட்டிலிலே படைத்துவிட்டு அதன் மீது குழம்பை சொரென கூற்றினாள். ஏண்டி மோகனா, விஜயா, 2 பேரும் சாப்பிட்டா விட்டதுன்னா கையை கழுவிக்கிட்டு கிளம்புங்க. அது வேணும் இது வேணும்னு நின்றுக்கிட்டு இருந்தீங்க, கழுத்து திருகி போடுவேன் தெரியுமா என அதட்டி விட்டு வந்த வேகத்தில் அறையை விட்டு வெளியே சென்றாள். காந்திமதியையும் தமயந்தியும் காணவில்லையே என்ற கவலையிலும் ஏதாவது கேட்டால் தந்தையின் வீணான கோபத்திற்கு ஆளாக வேண்டும் என்ற அச்சத்திலும் தியாகராஜனது பசி இருந்த இடம் தெரியாது மறைந்துவிட்டது. வட்டிலே சிறிய தாயார் அள்ளி கொண்டு வந்து ஆத்திரத்துடன் போட்டிருந்த அவ்வளவு சோற்றையும் அவனால் விழுங்கவே முடியவில்லை. அவசரமாக சிரமத்துடன் போஜனத்தை முடித்து கொண்டு முற்றத்திற்கு வந்து கையை கழுவிக்கொண்டான். யாரும் கவனிக்கும் முன் புத்தக பையை எடுத்துக்கொண்டு சிட்டுக்குருவி போல் வாயிலுக்கு ஓடிவிட்டான். 4 வீடுகளுக்கு அப்பால் இருந்த ஒரு பாலடைந்த கூரை வீட்டின் திண்ணை மீது உட்கார்ந்து கொண்டு தனக்கு இனி எவ்வித அபாயமும் நேர சந்தர்ப்பமே இல்லை என உணர்ந்த பின்புதான் அவனுக்கு நிம்மதியாக மூச்சு வந்தது. காந்திமதி அத்தையை ஏன் காணவில்லை? தமயந்தி எங்கே போய்விட்டாள்? அவளையும் காணவில்லையே. சின்னம்மாவும் ஐயாவும் சண்டை போட்டு கொள்ளவில்லை. சண்டை போட்டிருந்தால் சின்னம்மா அழுது கொண்டல்லவா இருப்பாள். பின் ஏன் ஐயா அவ்வளவு கோபமாக இருந்தார்? இவ்வாறு பலவாறாக தனக்குள்ளே எண்ணிக்கொண்டு மிகவும் சஞ்சலத்தில் தவித்து கொண்டிருந்தான் தியாகராஜன். சற்று தொலைவில் நிழல் ஓரமாக தோள் மீது பையை போட்டு அணைத்து கொண்டபடி அமிர்தத்தின் 2 பெண்களும் வந்து கொண்டிருப்பதை கவனித்து அவனுக்கு ஒரு யோசனை சட்டென்று உதயமாயிற்று. மோகனா, இங்கே வாயேன் என அழைத்த அவன் தன் சட்டை பையில் கையை விட்டு துளாவி
மீதமிருந்த 2 முட்டாய்களையும் எடுத்தான். இந்தா வாங்கிக் கொள்ளுங்க, உங்களுக்காகத்தான் கொண்டு வந்தேன் என்று ஆளுக்கொன்றாக எடுத்து தன் சகோதரிகளுக்கு கொடுத்தான். ஏன் இங்கே வந்து உட்கார்ந்திருக்கிறே, பள்ளிக்கூடம் போக வேணாமா என விசாரித்த மோகனா தன் கண்களை அகல விரித்து தலையை ஒரு முறை குலுக்கி அபிநயம் செய்துவிட்டு மிட்டாயை வாயில் அடைத்து கொண்டாள். சமயத்தை விட்டு கொடுக்க கூடாது என்பது போல், ஆமாம், அத்தையும் தமையந்தியும் எங்கே போயிருக்கிறாங்க மோகனா என வினவினான் தியாகராஜன். மோகனா தோலை குலுக்கிவிட்டு மிட்டாயை சுவைத்து விழுங்கி வாயை சப்பு கொட்டினாள். எனக்கு தெரியாது, விஜயாவை கேளு என்று குறும்புத்தனமாக பதிலளித்துவிட்டு சிரித்தாள். தான் அளித்த மிட்டாயை ஆவலுடன் வாங்கி தின்றுவிட்டு சிறிதும் நன்றியின்றி அவள் அளித்த பதிலை கேட்ட தியாகராஜனுக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. தோளில் தொங்கிய புத்தக பையை எடுத்து ஓங்கி அவள் தலையில் ஒரு தடவை நன்றாக வலிக்கும்படி மோத வேண்டும் போல் துடிப்பு ஏற்பட்டது. என்றாலும் அந்த விஷமக்கார பெண்ணுடன் வீண் வம்பு பேசி பயனில்லை என நினைத்து, விஜயா, நீ நல்ல பெண் அல்லவா, நீ எனக்கு சொல்லு, அத்தையும் தமையந்தியும் எங்கே போயிருக்கிறாங்க என்று கேட்டான் கொஞ்சம் குரலில். எனக்கு இன்னொரு மிட்டாய் கொடுத்தா சொல்லுவேன், இல்லாட்டி சொல்ல மாட்டேன் என்று பயமுறுத்தி பேரம் பேசினாள் விஜயா. வேறு வழியின்றி தமையந்திக்காக புத்தக மூட்டையில் ஒளித்து வைத்திருந்த முட்டாய் ஒன்றை எடுத்து அவளிடம் கொடுத்துவிட்டு, சரி இப்போ சொல்லு என்று கேட்டான் அவன். வீட்டை விட்டு நட அப்படின்னு அப்பா கோச்சு கொண்டு கத்தினார். இதோ போறேன் அப்படின்னுட்டு அத்தை தமைந்தி எடுத்துக்கொண்டு வெளியிலே எங்கேயோ போயிட்டாங்க. பள்ளிக்கூடத்திலிருந்து வந்த நாங்கள் 2 பேரும் அப்பா திட்டுவாங்கன்னு பயந்துக்கிட்டு ரேலியிலே ஒளிஞ்சிக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இனிமே இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு ஐயா சத்தம் போட்டார். அத்தையும் இனிமே நான் வரமாட்டேன் அப்படின்னு போயிட்டாங்க என விவரித்தாள் அவள். போயிட்டாங்களா? இனிமேலே வரவே மாட்டாங்களா என திகிலுடன் விசாரித்த தியாகராஜனின் இதயம் வெடித்து விடும் போல் வேகமாக அடித்து கொண்டது. இனிமே வரவே மாட்டாங்க என தலையை ஆட்டினாள் விஜயா. வரமாட்டாங்க, நீ இனிமே என்ன செய்வே? அத்தைக்கிட்ட போய் கோல் சொல்ல முடியாதே, நல்லா வேணும் உனக்கு. அந்த மிட்டாயை விஜயாவுக்கு மட்டும்தானே கொடுத்தே, இரு உன்னை அம்மா கிட்ட சொல்லி என்ன செய்கிறேன் பார் என சீற்றத்துடன் கையை ஆட்டி பயமுறுத்தி விட்டு கோபத்துடன் மோகனா தன் சகோதரியை விட்டு பள்ளிக்கூடத்துக்கு புறப்பட்டாள். ஆமாம், அத்தை எங்கே போனாங்க, அது உனக்கு தெரியுமா என அவன் கேட்க துவங்கும் முன், ஏ மோகனா, கொஞ்சம் இரு, நானும் வந்துவிட்டேன் என கத்திக்கொண்டு விஜயா பறந்தோடு சென்று விட்டாள். தியாகராஜன் நேரே பள்ளிக்கூடம் செல்லவில்லை. புத்தக பையை தோளின் மீது போட்டுக்கொண்டு அத்தையையும் தமைந்தியும் தேடத் தொடங்கினான். அத்தை 2 சமயம் வேப்பம்பூ கீரை இவைகளை முதலியார் வீட்டிற்கு அவனிடம் கொடுத்து அனுப்பியிருந்ததுண்டு. ஒரு சமயம் சம்பந்த முதலியார் வீட்டிற்கு அவள் போயிருக்கலாம் என்ற எண்ணம் தோன்றவே அந்த சிறுவன் கடும் வேகத்தில் ஓட்டும் நடையுமாக முதலியார் வீட்டை சென்றடைந்தான். பகல் சாப்பாட்டிற்கு பிறகு முதலியார் தெருத்திண்ணையில் சாய்ந்து கொண்டு தேவார பாடல்கள் கொண்ட புத்தகம் ஒன்றை இசையோடு உரத்த குரலில் படித்துக் கொண்டிருந்தார். ஐயா ஐயா என்று மெதுவாக தியாகராஜன் கூப்பிட்டது முதலில் அவருக்கு காது கேட்கவில்லை. சாப்பிட்ட பின்பு கை கழுவ வாயிற்புறம் வந்த முதலியாரின் மனைவி, என்னப்பா தம்பி, எங்கே வெளியிலே வந்தாப்பல, அத்தை ஏதாச்சும் சொல்லி அனுப்பினாளா என்று வினவிய பொழுதுதான் முதலியார் புத்தகத்தை கீழே வைத்துவிட்டு தமக்கு முன் நின்று கொண்டிருந்த சிறுவனை பார்த்தார். இல்லை என்பதற்கு அடையாளமாக தலையை ஆட்டிய தியாகராஜனுக்கு துக்கத்தினால் பேச முடியவில்லை. கண்களில் நீர் பொங்க நாத்தடுமாற, அத்தை இங்கு வந்தாங்களா என வினவினான். வந்தாளே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னே ஆத்திலிருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு வரப்ப இங்கே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்து விட்டு புறப்பட்டு போனாளே, ஏன் கேட்குறே என்றார் முதலியார் மனைவி. என்னடா நடந்துச்சு, சொல்லடா தம்பி, ஏன் அழுகிறே என அனுதாபத்துடன் மேலே முதலியார் கேட்க தொடங்கவே தியாகராஜன் வெட்கத்துடன் ஒன்றுமில்லை என திணறிவிட்டு ஒரே வேட்டமாக ஆட்சியை நோக்கி ஓடினான். ஊர் பிள்ளைகள் வந்து விளையாடும் நாவல் மரத்தடிக்கு சென்று அங்கிருந்தபடியே சுற்றும் முற்றும் ஏக்கத்துடன் பார்த்தான். கோடை காலத்து பிற்பகல் வெயில் நெருப்பை போல் மிகவும் கடுமையாக வீசிக்கொண்டிருந்தது. கண்ணு கட்டிய தூரம் வரை ஆற்று நீரும் அனலை வீசுவது போல் தோன்றிய நீலவானமும் தான் அவன் கண்களுக்கு தென்பட்டன. தன்னை தனியே விட்டுவிட்டு அத்தையும் தமையந்தியும் எங்கேயோ சென்று மறைந்து விட்டார்கள் என்பதை எண்ணி பார்த்த தியாகராஜனுக்கு துக்கம் தாழ முடியாது போகவே ஓவென்று வாய்விட்டு வெகு நேரம் அழுது கொண்டே இருந்தான். அன்று இரவும் அவனுக்கு தூக்கமே வரவில்லை. தமையந்தியையும் அத்தையும் பற்றி பலவிதமான கற்பனைகள் செய்து கொண்டு படுக்கையில் புரண்ட வண்ணமாய் இருந்தான். கூடத்து கயிற்று கட்டிலின் மீது படுத்திருந்த சிவானந்தமும் தூக்கம் பிடிக்காது எழுந்து உட்கார்ந்திருந்தார். தாழ்வாரத்தில் தன் பெண்கள் அருகில் படுத்திருந்த அமிர்தத்திற்கும் அன்றிரவு நித்திரை வர மறுத்தது.
இந்தாங்க, ஏன் இப்படி மனசை அலட்டிக்கிட்டு தூங்காமல் உடம்பை கெடுத்துக்கிறீங்க என்று கேட்ட அமிர்தம் எழுந்து உட்கார்ந்து அருகிலிருந்த விளக்கை பெரிதாக எரியும்படி தூண்டிவிட்டாள். கேட்டுக்கொண்டிருந்த தியாகராஜன் தூங்குபவன் போல் கண்களை இறுக மூடிக்கொண்டு முகத்தை சுவர் பக்கம் திருப்பிக் கொண்டான். முதலியார் வீட்டுக்குத்தான் போயிருக்கிறாளான்னு கோடி வீட்டு குப்பனை விசாரிச்சுக்கிட்டு வர சொன்னேன். அவள் அங்கேயும் போகவில்லையாம் என சிவானந்தம் வருத்தத்துடன் அரற்றினார். மீதி கதை அடுத்த காணொளியில். நன்றி.